வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரி ரீபப்ளிக் டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மேலே இமேஜ் அசாட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது 2 கலர்ஸ் தான், பிளாக் இல்லைனா ஒயிட். இது ரெண்டில் நீங்கள் எந்த கலர்ஸை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒயிட் கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிளாக் இல்லைனா ஒயிட் ரெண்டில் எது வேணாலும் செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். எல்லா பிஎன்ஜி இமேஜஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் 1 by 1 சொல்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த டிசைன் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதோடைய டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இமேஜையும் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நான் ஒவ்வொரு இமேஜாக சொல்கிற இமேஜை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதோடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிசைன் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இதையும் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதோடைய டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பேக்ரவுண்டு எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணணும். நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டு உங்களுக்கு ஃபோட்டோ எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எப்படி எரேஸ் பண்ணணும்னு. அந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் உங்களோட ஃபோட்டோ வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்கிற எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோவை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதோடைய டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ் இதெல்லாம் தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எஃபெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். லைனர் மாஸ்க் எஃபெக்டை தான் செலக்ட் பண்ண போகிறோம். ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐகானை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லைனர் மாஸ்க்கு செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அதோடைய டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ரைட் சைடு செட்டிங் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபெதர் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஒரு 20 வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துட்டு அதை நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடாக செட் பண்ணுங்கள். அப்படியே அந்த எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணி ரைட் சைடு செட்டிங்கை கிளிக் பண்ணி அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டு கலரை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் க்ரீன் இல்லைனா ஆரஞ்சு இது ரெண்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். ஸோ க்ரீன் இல்லைனா ஆரஞ்சு வந்து கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்போ அந்த ஷேடோ வந்து லைட்டாக அந்த மாதிரி கீழே மட்டும் ஷோ ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதோடைய டைம் டியூரேஷன் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஹாப்பி ரீபப்ளிக் டேன்னு வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் அதே மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஓகே ஆப்ஷனை கொடுத்துட்டு ரைட் சைடு டபுள்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக உங்களுக்கு கைன்மாஸ்டர்லேயே நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து இருக்கும், அதுலேயே நீங்கள் ஏதோ ஒரு ஃபாண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபாண்ட்ஸை டவுன்லோட் பண்ணால் ரைட் சைடு மேலே அந்த பாக்ஸ் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அவுட்லைனுக்கும் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ஷேடோ இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டு அது கீழே டிஸ்டன்ஸ் இருக்கும், அதை வேணால் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி கீழே வந்து கார்னரில் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டுடைய டைம் டியூரேஷனையும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளாக் இமேஜிங் கொடுத்துருப்பேன், அதையும் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதோடைய டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். சாங்கோட லிங்க்கு வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்கு ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேறு லெவலில் இந்த ரீபப்ளிக் டேவுக்கு வந்து வீடியோ வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ வீடியோவை எல்லாமே ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.